அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஸ்கூலிற்கு வரவேற்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு பறவைகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் அடர்ந்த காட்டுக்கு உள்ளே போய் அங்கே உள்ள இருக்கக்கூடிய குட்டைகள், குளங்கள், இதெல்லாம் மரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய பறவைகள், எத்தனை பறவைகள் இருக்குது, எத்தனை வகையான பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போனோம். வர்றதுக்கு லேட் ஆகிட்டு, அதனால் அந்த பகுதி எல்லாமே இருட்டிட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதே நேரத்தில் பல வகையான விலங்குகளையும் நாங்கள் பார்த்தோம். வரும்போச்சில் இருட்டுனுங்கிறதுனால வழிப்பாதை மாறி நாங்கள் வேற ஒரு பக்கம் போயிட்டோம். வேற ஒரு பக்கம் போனதுனால எப்படி மெயின் ரோட்டுக்கு வர்றதுன்னு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் இருந்தோம். அப்போது காடையா எங்களுக்கு வழிகாட்டினாங்க. இந்த பாதை இல்லை, எல்லோரும் நாங்கள் இறங்கி பார்த்தோம், போகிற பாதை சரிதானா அப்படின்னு. இந்த பாதை இல்லை, வேறு ஒரு பாதை அப்படின்னு காடையா வழிகாட்டினாங்க. அங்கே நிறைய மான்கள் துள்ளி விளையாண்டுட்டு இருந்தது. அதே போல் புள்ளி மான்கள் அதிகமாக காணப்பட்டது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. மறுநாள் எங்களுக்கு ஒரு மான் அகப்பட்டுருக்கு. அதாவது இப்போ நாய்களால் அது துரத்தப்பட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துடுச்சு அந்த மான். அதை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றுறதுக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. கிராம மக்களோட உதவியோடு நாங்கள் போய் தூக்கி காட்டில் கொண்டு போய் விட்டோம். அதாவது பிற உயிர்கள் மேலே நம்ம எப்போதுமே அன்பாக இருக்கணும், அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதைத்தான் வள்ளுவர் திருக்குறளில் தன்னோட அதிகாரம் 25 அருள் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பாடல் 244 மண்ணுயிர் ஓம்பி அருளாள்பவர்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. பிற உயிர்களிடத்தில் யார் ஒருவர் அருளோடும் அன்போடும் நடந்து கொள்கிறார்களோ அவருக்கு தன் உயிர் அஞ்சி வாழும் நோய் இல்லை என்கிறார். அதே போல் பாடல் 243 அருள் சேர்ந்த நெஞ்சத்தார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது பிற உயிர்கள் மேல் அருளோடு இருந்தோமா, அருள் கொண்ட நெஞ்சத்தோடு பிற உயிர்களிடத்தில் அன்பு கொண்ட நெஞ்சத்தவராக இருந்தோம்னா நமக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம், துன்பமயமான உலகம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். நாம் அதனை கடைபிடிப்போம். பாருங்கள், மான் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக துள்ளி போகுது.